என் தங்க பிள்ளையே, அமாவாசை இரவு என்பது வெறும் இருள் நிறைந்த ஒரு இரவாக இல்லை, அது உன் வாழ்க்கையில் இருக்கும் கெட்ட சக்திகளை சுத்தப்படுத்தி நல்ல சக்திகளை வரவேற்கும் தெய்வீக தருணம். இந்த இரவு உன்னை சோதிக்க வந்த பிரச்சினைகளை, உன் பாதையை மறைத்த கர்மங்களை, உன்னை கீழே தள்ள முயற்சிக்கும் கெட்ட பார்வைகளையும் முறியடிக்க கூடிய சக்தி கொண்ட இரவு. நான், உன் வராகி அம்மன், இந்த இரவின் ஒவ்வொரு நொடியிலும் உன் அருகில் இருக்கிறேன். உன்னை சோதித்து வந்த அந்த சக்திகள் இனி உன் அருகில் வராதபடி தடுத்துவிடுவேன். இன்றிரவு நீ செய்ய வேண்டியது மிக எளிதான ஒன்று. அந்த மந்திரத்தை உன் உள்ளத்தோடு சொல், உன் நம்பிக்கையோடு சொல். உன் வாயால் மட்டும் அல்ல, உன் ஆன்மா முழுவதும் அந்த வார்த்தைகளை அனுபவித்துச் சொல். அந்த மந்திரம் உன் அருகில் இருக்கும் கெட்ட சக்திகளை எரித்து சாம்பலாக்கும். உன் வாழ்க்கையில் எதுவும் மாறாதது போல தோன்றினாலும் அந்த தருணத்தில் ஆழத்தில் ஒரு மாற்றம் தொடங்கும். நான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையிலும் வெளிச்சம் நிரப்பி, உன் வீட்டு வாசலில் அமைதி, வளம், ஆசீர்வாதம் கொண்டு வருவேன். இந்த அமாவாசை இரவில் நீ ஒரு சிறிய விளக்கேற்றி என் பெயரை நினைவு கூர்ந்து அந்த மந்திரத்தை சொல்லிவிடு. உன் கண்ணில் நீரிருந்தாலும் பரவாயில்லை, உன் குரல் தளர்ந்திருந்தாலும் கவலை இல்லை. உன் மனசு சுத்தமாக இருக்க வேண்டும். உன் மனசு நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். அந்த மந்திரத்தை சொல்லும் ஒவ்வொரு முறையும் உன் அருகில் இருக்கும் கருமை சக்திகள் தாங்க முடியாமல் விலகும். உன்னை புண்படுத்த நினைக்கும் யாருடைய எண்ணங்களும் உன்னிடம் வந்து சேராது. உன் வாழ்க்கையில் தொந்தரவு செய்தவர்கள் தங்கள் பாதையில் தாங்களே விழுந்து போவார்கள். நீ இதுவரை அனுபவித்த துன்பங்கள் உன்னை சோர்வடைய செய்திருக்கலாம். சில நேரங்களில் உன் மனசு கேட்கும், என் வாழ்க்கை ஏன் இப்படி போகிறது என்று. ஆனால் என் தங்க பிள்ளையே, இந்த அமாவாசை இரவுக்கு பிறகு அந்த கேள்விக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையிலேயே பதில் காண்பாய். ஏனெனில் இன்று இரவில் உன் ஆன்மா சுத்தம் ஆகும். உன் சுற்றியுள்ள காற்றில் ஒரு சுத்தமான ஆற்றல் பாயும். உன் வீடு, உன் மனம், உன் பாதை எல்லாமே சுத்தமாகி விடும். இன்றிரவு அந்த மந்திரத்தை சொல்லும் போதே என் சக்தி உன் நரம்புகளில் பாயும். உன் மனசில் இருக்கும் தாழ்வு உணர்வுகள் அனைத்தும் கரையும். நான் பலவீனமானவன் அல்ல, நான் சக்திவானவன் என்ற உணர்வு உன்னுள் மலரும். உன் கண்ணில் கண்ணீர் இருந்தாலும் உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் என்று தெரிந்து கொள். உன்னை யாராலும் தொட முடியாத அளவிற்கு என் சக்தி உன்னை சுற்றி வட்டமாக நிற்கும். நீ யாரையும் கெடுக்க வேண்டிய அவசியமில்லை என் தங்கமே. நீ செய்ய வேண்டியது உன்னை காக்கும் சக்தியை வலுப்படுத்துவது தான். அமாவாசை இரவு அந்த வாய்ப்பை உனக்கு தருகிறது. அந்த மந்திரத்தை நீ ஒவ்வொரு முறையும் சொல்வது உன்னுடைய வாழ்க்கையின் புதிய கதவை திறக்கும். அந்த கதவுக்கு பின் உன்னிடம் காத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் உனக்கே உரியது. யாராலும் அதை தடுக்க முடியாது. அந்த இரவில் உன் வீட்டில் தூபம் ஏற்றி அந்த வாசனையில் என் சக்தியை உணர்ந்து கொள்ளவும். அந்த வாசனை உன் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகளை விலக்கி நல்ல சக்திகளை வரவேற்கும். உன் வீடு அமைதியாகும். உன் உறக்கம் ஆழமாகும். உன் கனவுகள் இனிமையாகும். உன் மனசு நாளைய விடியலை புதிய நம்பிக்கையுடன் வரவேற்கும். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சொல்ல விரும்புவது ஒன்று தான், உன்னுடைய ஆன்மா மிகவும் வலிமையானது. நீ எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும் உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த தீயை யாராலும் அணைக்க முடியாது. அந்த தீயை வெளிச்சமாக மாற்றும் தருணம் தான் இந்த அமாவாசை இரவு. இன்று இரவு உன் மனசு என் பெயரை உச்சரிக்கும் போது உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த தீ வெளிச்சமாகி உன்னை பாதுகாக்கும் ஒரு கோட்டையாக மாறும். உன்னை குறைத்து மதித்தவர்கள், உன் மனதை புண்படுத்தியவர்கள், உன்னிடம் பொறாமை கொண்டவர்கள் அனைவரின் பார்வையும் இனி உன்னிடம் செயல்படாது. அவர்கள் உன்னை பார்க்கும் போதும் அவர்களின் மனசு உன் மீது தாக்கம் செய்ய முடியாது. என் சக்தி உன்னை சூழ்ந்து உன்னை காப்பாற்றும். உன்னிடம் வரவேண்டிய நல்லதையே பிரபஞ்சம் உன் வாழ்க்கைக்கு அனுப்பும். எத்தனை வருடங்களாக உன் வீட்டில் நிற்காமல் இருந்த பணப்புழக்கம் இன்று இரவுக்கு பிறகு உன் வாழ்க்கையில் பாயத் தொடங்கும். உன் வாழ்க்கை தாமதமாக இருந்த ஆசைகள் அனைத்தும் நிதானமாகவும் வலிமையாகவும் நிறைவேறும். உன் மனசில் அமைதி பிறக்கும். உன் வீட்டு வாசலில் சந்தோஷம் குடியேறும். உன் வாழ்க்கை இன்று இரவுக்கு பிறகு மாறும். என் தங்கமே, நான் உனக்கு சொல்கிறேன், உன் நம்பிக்கையே உன் பெரிய ஆயுதம். அந்த நம்பிக்கையுடன் அந்த மந்திரத்தை சொல்லும் போது என் கைகள் உன் தலையில் இருக்கும். உன் தோள்களில் இருந்து அந்த சுமையை எடுத்து விடுவேன். உன் மனசு இலகுவாகும். உன் வாழ்க்கை புதிய திசையில் நகரும். உன் காலடியில் வெற்றியின் பாதைகள் திறக்கும்.
அமாவாசை இரவு முடிந்து விடியலானதும் உன் மனசில் ஒரு அமைதி வரும். உன் உள்ளம் ஒரு புதிய ஆற்றலுடன் நிரம்பும். உன் கண்ணில் ஒரு புதிய பிரகாசம் தெரியும். அந்த பிரகாசம் உன் வாழ்க்கையிலும் வெளிச்சத்தை வரவழைக்கும். உன்னுடைய வாழ்க்கையை கீழே தள்ள நினைத்தவர்கள் தாமாகவே விலகி செல்வார்கள். நீ செய்ய வேண்டியது எளிது. உன் மனதை சுத்தமாக வைத்து கொண்டு அந்த மந்திரத்தை உன் ஆன்மா முழுவதும் சொல். உன் நம்பிக்கையை எந்த குற்றச்சாட்டாலும் எந்த பயத்தாலும் குலைய விடாதே. நான் இருக்கிறேன் என்று உனக்கு தெரிந்திருக்கட்டும். நான் உன்னை காக்கிறேன். உன்னுடைய ஆசீர்வாதங்களையும் வெற்றிகளையும் உன் கைகளில் வைத்து விடுகிறேன். என் தங்க பிள்ளையே, இன்று இரவுக்கு பிறகு உன் வாழ்க்கையின் பாதை மாறத் தொடங்கும். அந்த மாற்றத்தை நீ உணர்வாய். உன் மனசு பலமாகும். உன் வாழ்க்கை வளமாகும். உன் ஆன்மா அமைதியுடன் நிறையும். நான் உன் வராகி அம்மன் உன்னுடைய ஒவ்வொரு சுவாசத்திலும் உன்னுடன் இருப்பேன். என் தங்க பிள்ளையே, அமாவாசை இரவு வந்து சேர்ந்துவிட்டது. இந்த இரவு சாதாரண இரவு இல்லை. உன் வாழ்க்கையில் அடங்கி கிடக்கும் கெட்ட சக்திகள், உன்னை தாழ்த்தி கொண்டிருக்கும் கண்ணேற்றங்களும், உன் முன்னேற்றத்தை தடுக்கின்ற எதிர்மறை ஆற்றல்களும் விலகி போகும் பவித்திரமான நேரம் இது. நீ இன்று என்னிடம் முழு நம்பிக்கையுடன் இந்த வார்த்தைகளை சொன்னால், உன் பாதையை மறைக்கும் அந்த இருள் சக்திகளின் பிடி முறிந்து உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி உதிக்கும். நீ எத்தனை தடவை மனசுக்குள் பயந்தாயோ, எத்தனை தடவை இரவில் தனியாக அழுதாயோ, இன்று அந்த கண்ணீருக்கே ஒரு முடிவு. அமாவாசை இரவு என் சக்தி உன் வீட்டை சுற்றி உன் மனதை பாதுகாக்கும் ஒரு கவசமாக இருக்கும். உன் வாயால் நான் சொல்வதை மெதுவாகச் சொல். வராகி அம்மா, எனது வாழ்வில் உள்ள அனைத்து கெட்ட சக்திகளையும் கண்ணேற்றங்களையும் சாபங்களையும் அகற்றிவிடு. எனக்கு புதிய பாதை திறக்கட்டும். எனக்கு அமைதியும் வளமும் கிடைக்கட்டும். என் தங்க பிள்ளையே, உன் வார்த்தைகள் உன் ஆன்மாவிலிருந்து வரும்போது அது நேராக எனது சக்தியுடன் இணையும். நீ பாவித்திரமான உள்ளத்துடன் இந்த மந்திரத்தை சொன்னால், உன் வீட்டில் இருந்து கொண்டிருக்கும் எல்லா தடை சக்திகளும், உன் வளர்ச்சியை தடுத்திருக்கும் எல்லா எதிர்மறை தாக்கங்களும் உடனே உடைந்து விழும். இந்த இரவு ஒரு சிறிய விளக்கை ஏற்றிவிடு. அந்த விளக்கின் அருகே ஒரு சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் வைக்கவும். அந்த தண்ணீரில் ஒரு சிறிய பச்சை இலை அல்லது ஒரு துளி பால் விட்டுவிடு. இது என் சின்னமாகும். அந்த தண்ணீரில் உன் எதிர்மறை சக்திகளை நான் இழுத்து அடைத்து விடுவேன். உன் மனசுக்குள் நீ எத்தனை சுமையோ எத்தனை பயமோ வைத்திருக்கிறாயோ, இன்று அந்த பயம் கரைந்து விடும். நான் உன் பக்கம் இருக்கிறேன். உன் தலையின் மீது என் கை இருக்கும். உன் மனதை யாரும் காயப்படுத்த முடியாது. உன்னை யாரும் தாழ்த்த முடியாது. உன் உழைப்பை யாரும் தடுக்க முடியாது. இன்று இரவுக்கு பிறகு உன் வாழ்க்கை ஒரு புதிய திசையில் செல்வதை நீ உணரும். நீ அந்த விளக்கின் முன் அமர்ந்து உன் இரு கரங்களையும் இணைத்து என்னை அழைக்கும்போது உன் குரல் பிரபஞ்சத்தில் ஒலிக்கும். அந்த ஒலி என் காதில் விழும். நான் உன் வீட்டிற்குள் வந்து நிற்பேன். உன் கதவின் வாசலில் நின்று உன் வாழ்க்கையை பிடித்திருக்கும் அந்த கெட்ட சக்திகளை துரத்தி விடுவேன். உன் மனம் ஒருவிதமாக லேசாகும். உன் உள்ளம் சாந்தமாகும். உன் உடலில் ஓர் புதிய ஆற்றல் பாயும். நீ செய்ய வேண்டியது எதுவும் கடினமில்லை என் தங்க பிள்ளையே. அமாவாசை இரவில் விளக்கை ஏற்றிக்கொண்டு, வராகி அம்மா, என்னை காப்பாற்று, என் வீட்டை காப்பாற்று, என் குடும்பத்தை காப்பாற்று என்று சொல். அதற்கு பிறகு அந்த விளக்கின் வெளிச்சத்தை பார்த்து கொண்டே ஒரு நிமிடம் மூச்சை ஆழமாக வாங்கிவிடு. அந்த மூச்சில் நான் உன் உடலுக்குள் வருவேன். உன் இரத்தத்தில் என் சக்தி கலந்து உனக்கு துணிவையும் தைரியத்தையும் தரும். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உன்னை தாழ்த்தி கொண்டிருக்கும் அத்தனை பேரின் மனசு நாளை காலை மாறிவிடும். உன்னை பார்த்தாலே கெட்ட பார்வை வைப்பவர்களின் பார்வை விலகி விடும். உன் பெயருக்கு தீங்கு வராதபடி நான் காக்கிறேன். நீ எந்த இடத்தில் பேசினாலும் உன் குரலுக்கு மதிப்பும் உன் வார்த்தைக்கு வலிமையும் உண்டு. இன்று இரவிலிருந்தே அந்த சக்தி உன் நாக்கில் வந்து சேரும். எத்தனை நாட்களாக உன் வீட்டில் மன அமைதி இல்லாமல் இருந்தாலும், அமாவாசை இரவுக்கு பிறகு அந்த அமைதி வந்து சேர்ந்துவிடும். உன் வீட்டு வாசலில் இனிமேல் சண்டையும் சலனமும் இல்லை, சாந்தியும் செல்வமும் மட்டுமே வரும். உன் வீட்டில் இருக்கும் குழந்தைகள் திடீரென்று படிப்பில் கவனம் செலுத்துவார்கள். உன் கணவன் அல்லது மனைவியின் மனதில் உன் மீது இருக்கும் கோபம் குறைந்து பாசம் பெருகும். உன் வியாபாரத்தில் தடை இருந்தால் அது உடைந்து புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். நீ உன் கையில் ஒரு சிறிய குங்குமத்தை வைத்து, வராகி அம்மா, என் கைகளை வலிமை படைத்திடு என்று சொன்னால், உன் கைகளில் உள்ள சுமைகள் அனைத்தும் கரைந்துவிடும்.
அந்த கைகளில் உழைப்பின் பலன் வந்து சேரும். நீ எவ்வளவு காலம் வலியுடன் இருந்தாலும் இன்று இரவுக்கு பிறகு அந்த வலி குறையத் தொடங்கும். நான் உன் உடலுக்குள் உனக்கு தெரியாமல் ஓர் ஆற்றலை ஊற்றி விடுவேன். அந்த ஆற்றல் உன்னை நோய்களிலிருந்து காப்பாற்றும். என் தங்க பிள்ளையே, நீ எவ்வளவு நேரம் சோதனையில் இருந்தாலும் இன்று இரவுக்கு பிறகு அந்தச் சோதனை முடிவுக்கு வரும். நீ என்னை நம்பி சொல்வதெல்லாம் என் காதில் விழும். உன் மனசுக்குள் எத்தனை ஆசைகள் இருந்தாலும் அந்த ஆசைகளை நிறைவேற்றும் பாதையை நான் உனக்கு தருவேன். உன் வாழ்க்கையை தங்கமாக மாற்றும் அந்த கதவுகளை திறந்து விடுவேன். நாளை காலை நீ விழிக்கும் போது உன் மனதில் ஒரு புதிய அமைதி இருக்கும். உன் இதயத்தில் ஒரு புதிய தைரியம் இருக்கும். நீ உன் முகத்தில் பார்க்கும் அந்த ஒளி என் அருளின் ஒளி. உன் பாதையில் இனி தடைகள் இல்லை. உன் வாழ்க்கையில் இனி பயம் இல்லை. உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன். என் தங்க பிள்ளையே, இன்று இரவு உன் வீட்டை சுற்றி என்னுடைய ரதம் சுற்றிக்கொண்டே இருக்கும். உன் வாசலில் எந்த கெட்ட சக்தியும் நுழையாது. உன் குடும்பத்தினர் எங்கு சென்றாலும் நான் அவர்களை பாதுகாப்பேன். உன் கனவுகளில் கூட நான் வந்து உன்னிடம் பேசுவேன். உன் பயங்களை அகற்றி உனக்கு வழிகாட்டுவேன். நீ உன் வாழ்க்கையை எத்தனை தடவை புதிதாக தொடங்க விரும்பினாயோ, இன்று அந்த ஆரம்பம். இந்த அமாவாசை இரவின் மந்திரம் உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும். நீ உன் மனதை திறந்து கொண்டு என்னை அழைத்தால் நான் உன் பக்கம் எப்போதும் இருப்பேன். உன் வாழ்க்கை இனிமேல் ஒளியால் நிரம்பும். உன் பாதையில் பூக்கள் விரியும். உன் உழைப்புக்கு வெற்றி வரும். உன் இதயத்திற்கு அமைதி வரும். உன் குடும்பத்திற்கு வளம் வரும். என் தங்க பிள்ளையே, இன்று இரவின் இந்த நேரத்தை வீணாக்காதே. உன் மனதை திறந்து கொண்டு அந்த மந்திரத்தை சொல். உன் உள்ளம் என்னோடு கலந்துவிடும் அந்த தருணத்தில் உன் விதியும் மாறிவிடும். நான் உன் பக்கம் இருக்கிறேன். இன்று இரவு உன் வாழ்க்கையின் திருப்புமுனை. என் தங்க பிள்ளையே, அமாவாசை இரவில் நீ அந்த மந்திரத்தை முழு நம்பிக்கையோடு சொல்லிக் கொண்டிருக்கும் போது என் கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கும். அந்த இருளில் கூட உன் குரல் ஒலிக்கும். அந்த அதிர்வுகள் உன்னை சூழ்ந்திருக்கும் கெட்ட சக்திகளை ஒவ்வொன்றாக உடைத்து விரட்டும். அமாவாசை இரவு எனக்கு மிகவும் புனிதமானது, ஏனெனில் அந்த இருளில்தான் எனது சக்தி உச்சத்திற்கு சென்று உன்னை காப்பாற்றும். யாரேனும் உன் மீது வைத்திருக்கும் பிசாசு கண்கள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட எண்ணங்கள் அனைத்தும் என் பெயரைச் சொல்வதற்குள் தூசி போல கரைந்து விடும். உன் மனதில் இருக்கிற பயத்தை புரிந்துகொள்கிறேன் என் தங்கமே. சில நேரங்களில் அந்த பயம் உன்னை இரவில் விழித்திருக்கச் செய்கிறது. என்ன நடக்கப் போகிறது என்ற குழப்பத்தில் உன் இதயம் துடிக்கிறது. ஆனாலும் இன்று பிறகு அந்த பயம் உன்னிடம் அருகே வராது. ஏனெனில் அமாவாசை இரவில் என் பெயரை கூப்பிட்ட அந்த குரல் உன் வீட்டை சுற்றி ஒரு பாதுகாப்பு வலயத்தை உருவாக்கும். அந்த வலயத்தில் எந்த கெட்ட சக்தியும் நுழைய முடியாது. உன்னை துன்புறுத்த நினைக்கும் யாராக இருந்தாலும் அவர்கள் தங்கள் தவறின் விளைவுகளை அனுபவிக்காமல் இருக்க முடியாது. நீ அந்த மந்திரத்தை சொல்லும் போதே உன் மூச்சு மெதுவாக அமைதியாகும். உன் உள்ளத்தில் ஒரு வலிமை பிறக்கும். அந்த வலிமையே உன்னை காத்து நடத்தும். அமாவாசை இரவு உன் சாபங்கள் முறியும்போதான நேரம். யாரேனும் உன்னை பற்றி தீய எண்ணம் கொண்டிருந்தாலும் அவர்கள் எண்ணங்கள் காற்றில் கரைந்து போகும். உன் வாழ்க்கையின் கஷ்டங்களின் மூல காரணமான அந்த நிழல்கள் ஒவ்வொன்றாக விலகும். என் தங்க பிள்ளையே, நீ நினைவில் கொள், அமாவாசை இரவு இருளின் இரவு அல்ல, அது புதிய பிறப்பின் இரவு. அந்த இருள் உனக்கு எதிராக இல்லை, அது உனக்கு சாதகமாக இருக்கிறது. அந்த இருளின் மத்தியில் நீ எனது பெயரை முழு நம்பிக்கையோடு சொன்னால் நான் உன் அருகே நின்று உனது கைகளை பிடித்து நிற்பேன். யாரும் பார்க்க முடியாத என் ஒளி உன் வீட்டை சுற்றும். உன் மனதில் இருந்த குழப்பம், உன் வீட்டை சுற்றி இருந்த அச்சம் அனைத்தும் காலை வருவதற்குள் அழிந்து போகும். அந்த இரவில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாயா? உன் மனதில் இருக்கும் கோபம், வருத்தம், பயம் அனைத்தையும் என் காலடியில் வைக்க வேண்டும். உன் கைகளை இணைத்து, அம்மா, உன்னால் தான் நான். என்னை காப்பாற்று என்று மனதிலே சொல். அந்த வார்த்தைகள் உன் உயிரின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். பிறகு அந்த மந்திரத்தை சொல்லும் போது அது ஒரு புனித அதிர்வாக உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் பரவும். அந்த அதிர்வின் சக்தியால் யாரும் உன்னை பாதிக்க முடியாது. நீ அந்த மந்திரத்தை சொன்ன பிறகு உன் மனதில் ஏற்படும் அமைதியை கவனித்து பாரு. அந்த அமைதியில்தான் என் வாக்குறுதி இருக்கும். நீ ஒருபோதும் தனியாக இல்லை என்பதற்கான அடையாளமாக இருக்கும்.
உன் வாழ்க்கையில் உன்னை சுமத்திக் கொண்டிருக்கும் எல்லா கெட்ட ஆற்றல்களையும் நான் களைய ஆரம்பித்து விடுவேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே, என்னை நம்புவது மட்டுமே. அந்த இரவு முடிந்து விடும் போது உன் உள்ளத்தில் ஒரு புதுமையான ஒளி பிறக்கும். நீ நிம்மதியாக சுவாசிப்பாய். உன் மனதில் இருந்த பாரம் குறையும். அடுத்த சில நாட்களில் நீ உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை காண ஆரம்பிப்பாய். யாரும் எதிர்பார்க்காத வாய்ப்புகள் உன்னை நோக்கி வரும். உன் முயற்சிகள் வெற்றி பெறும். யாராவது உன்னை தடுக்க முயற்சி செய்தாலும் அந்த வழிகள் எல்லாம் அவர்களுக்கே முட்டுக்கட்டையாகி விடும். என் தங்கமே, அமாவாசை இரவு உன் வாழ்க்கையை சுத்தம் செய்யும் சக்தி கொண்டது. அந்த இரவு உன் வீட்டு நுழைவு கதவின் முன்பு ஒரு தீபத்தை ஏற்றிவை. அந்த தீபத்தின் வெளிச்சம் உன் வீட்டின் காப்பு சக்தியாகும். நான் அந்த தீபத்தின் வழியாக உன் வீட்டில் நுழைந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த நேரத்தில் உன் இதயத்திலிருந்து வரும் அந்த நன்றியின் குரல் என் காதில் விழும். அந்த குரல் என்னை உன்னிடம் மேலும் நெருக்கமாக்கும். உன் வீட்டில் இருக்கும் குழந்தைகள், உன் குடும்பம், உன் வாழ்க்கை எல்லாம் அந்த இரவு முதல் மெல்ல மெல்ல உயரத் தொடங்கும். நீ சொல்லும் அந்த மந்திரம் உன் குடும்பத்திற்கும் ஒரு பாதுகாப்பு கோட்டையாக இருக்கும். எந்த தீய எண்ணமும் எந்த தீய ஆவியும் அந்த கோட்டையை தாண்ட முடியாது. உன் குடும்பம் அந்த வலிமையில் பாதுகாப்பாக இருக்கும். நினைவில் கொள் என் தங்கமே, உன் வாழ்க்கையின் கஷ்டங்கள் எந்த அளவுக்கு இருந்தாலும் அந்த கஷ்டங்களை தாங்கும் வலிமையும் உன்னிடம் இருக்கிறது. நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன். உன்னைச் சோதிக்கும் எல்லா பிரச்சனைகளும் உன்னை வலிமையானவனாக மாற்றும். அந்த வலிமையை உணர்ந்தவுடனே உன் வாழ்க்கையில் எதுவும் அசாத்தியம் இல்லை என்பதை நீ உணர்வாய். அந்த அமாவாசை இரவு உனக்கு ஒரு புது தொடக்கமாக இருக்கட்டும். நீ அந்த இரவில் கூறும் அந்த மந்திரம் உன் விதியை முற்றிலும் மாற்றும். உன் வாழ்க்கையின் பாதையை நானே மாற்றி விடுவேன். உன்னை விரட்ட முயலும் கெட்ட ஆற்றல்கள் அனைத்தையும் தூசிபோல் பறக்கவிட்டு உன்னை நிம்மதியும் வளமும் நிறைந்த பாதைக்கு அழைத்து செல்வேன். என் தங்க பிள்ளையே, உன் மனதில் அந்த நம்பிக்கையை வைத்துக்கொள். நான் உன் அருகே இருப்பதால்தான் உன் வாழ்க்கையில் எந்த இருளும் நிரந்தரமாக இருக்காது. அந்த இருள் எப்போதும் ஒளிக்குள் கரைந்து விடும். உன் குரல் என் காதில் விழும் வரை என் ஆசீர்வாதம் உன் மீது பொழியாமல் இருக்காது.